ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். கொஞ்சம் வீடியோ லேட்டாக வந்திருக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ஃபுட்டேஜை ஆட் பண்ணிவிட்டு ப்ரைஸையும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் தான் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்றனால தான் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு ப்ரைஸ் ஆட் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் அப்படின்னா எட்டரைக்கே வந்து போஸ்ட் பண்ண முடியும். சரி, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் அப்படி பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ரியல்மியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme 8 and 8 Pro அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அப்கிரேடாக 7 விட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது நம்ம 8 Pro மட்டும்தான் பார்க்க போகிறோம். 8 நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி டைம் லைன் கிடையாது. இந்த Realme 8 Proவில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்கிரேட்னு பார்க்கும்போது 108 மெகா பிக்சல் கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர 8 Pro 7 Pro அப்கிரேடா டவுன் கிரேடா நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிடும் அப்கிரேட் ஆகிருக்கா டவுன் கிரேட் ஆகிருக்கான்னு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே எப்பயும் போல் இந்த க்ளோ ஆகக்கூடிய ரேப்பரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ப்ரோ டெமோ ஃபோன் எழுதியிருக்கு ப்ரோ, பிச்சிருங்க. ஸோ எப்பயும் போல தான் பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் 8 ப்ரோன்னு போட்டிருக்காங்க. ரியல்மி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் டெமோன்னு தெரியுது பாருங்க, அதையும் பிச்சிருங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸும் சார் வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றனால அதையும் பிச்சுட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வீடியோவில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு எப்பயும் போல் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோடனே சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அண்ட் யூசர் மேனுவல் ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையுமே வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். நல்லாவே இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. இன்னும் டீட்டெயிலாக உள்ளே வந்து பார்க்கலாம். அண்ட் சைடில் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆன் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான சூப்பரான குவாலிட்டியான ஒரு கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நியூ ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இலுமினேட்டிங் எல்லோ அப்படின்ற இதை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் அதே போல் ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நல்லா க்ளோ ஆகுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் எனர்ஜி மாதிரி தானே, நல்லா க்ளோ ஆகுற மாதிரி தெரியும் நைட் டைமில் வந்துட்டு. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது பிச்சுட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு இன்வைட் அனுப்பும்போது இதை பார்க்குறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு காட்டின மாதிரி தான் இருக்கும் ரியலாகவே வந்துட்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட் பிளாக்கும் ப்ளூவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. சில இடத்துல இந்த டெக்ஸ்ட் வர இடத்துல மட்டும் கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. திங்க் பண்ணுறது என்ன அப்படின்னா ரெட்மியில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். பட் இதில் இன்னும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா திக்னஸ் 8.1 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமை விட இப்போ குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 176 கிராம் தான் வந்து வெயிட் இருக்குது. சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலுமே இல்லை. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்றனால நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளேனால கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா ஹேண்டியாக இருக்குது கையில் யூஸ் பண்ணுறதுக்கு. சிங்கிள் கனில் யூஸ் பண்ணக்கூட நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் 7 Proலையும் அதே தான் வந்து கொடுத்துருந்தாங்க, எந்த அப்கிரேடுமே இல்லை. பீக் பிரைட்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 1000 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்லாம் யூஸ் பண்ண நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருக்காங்க. 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 90 Hz கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பரான அப்கிரேடாக இருந்திருக்கும். லாஸ்ட் டைம் என்ன டிஸ்பிளே இருந்ததோ அதே தான் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 180 Hz வந்து கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரியலாகவே சூப்பராக இருக்குது. நம்ம டச் பண்ணி கேம் ப்ளே பண்ணும்போது சரி, நார்மல் யூஸ்க்கும் ரொம்பவே நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ் வந்துட்டு. ஸோ ஓவராலாக பார்க்கறதுக்கு முன்னாடி பேட்டரி பார்த்தாகணும். ரீசன் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 65 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். பட் 7 Pro பார்த்தீங்க அப்படின்னா 65 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சு. ஒரு 35 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 வாட்ஸ் யூஸ் பண்ணி 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 17 நிமிஷம் தான் டைமே வந்து எடுத்துக்குதுன்றாங்க.
உங்களுக்கு 0 to 100 வர்றதுக்கு 46லேருந்து 47 நிமிஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரியலாக இன்னொரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சா கூட 50 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் யூசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பெருசாலாம் உங்களுக்கு வந்து சார்ஜெல்லாம் வந்து எடுக்காது. குறிப்பாக இதில் 90 ஹெர்ட்ஸும் வந்து கிடையாது. அதனால வந்துட்டு ஒன் டே தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஹெவி யூஸ் பண்ணுறவங்க கூட. ஸோ ஒரு சின்ன கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால அது என்ன அப்படின்னா பேட்டரி சைஸும் 4500 லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியுமே 4500 சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல திக்னஸும் வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்டி ஃபீல் வந்து கொடுக்குறது நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபோனை ஓவராலாக பார்க்கும்போது போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கி அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 7 Proல டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. நல்ல ஒரு அப்கிரேடாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் டெய்லி யூஸ்க்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கேம் பிளே நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னாலே லேக் இந்த மாதிரி எந்த ஃபீல்மே நீங்கள் வந்து பார்க்க முடியாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரியலாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இவங்க 7 Proல என்ன யூஸ் பண்ணாங்களோ சேம் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரில் அப்கிரேட் இல்லையா அப்படின்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்கிரேட் பண்ணாது ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடி 7 Proவே வந்து நல்ல ஒரு அப்கிரேடில் இருந்தது. ஸோ இப்போ இந்த டைமுக்கு வந்துட்டு பக்காவான ஒரு ப்ராசஸர் தான். பெருசாக இப்போதைக்கு அப்கிரேட் தேவையில்லை. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் OS அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட Realme ஓன் ஸ்கின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Realme UI 2.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணல. கூகுளோட தேவையில்லாத ஆப்ஸும் இவங்களோட ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ் தான் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் கூட ஒரு சில ஆப்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் கூட பண்ண முடியுது. இதில் ஆட்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கவலை பண்ணணும் நீங்கள் வந்து தேவையில்லை. ஸோ இந்த 8 Proல ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்தது ரியலாகவே ஒரு சூப்பரான அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஜூம் பண்ணி பார்த்தாலும் பிக்சல் அந்த அளவுக்கு உடையாமல் நல்ல ஒரு ஃபோட்டோ அவுட்புட் வந்து கிடைக்குது. பட் ஒரு சில ஃபோட்டோஸில் பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டும் சேச்சுரேஷன் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி வந்து ஒரு சில ஃபோட்டோஸில் இருக்குது. கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக கூடிய சீக்கிரம் அப்டேட் கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா எதுக்கும் உதவாதது. அண்ட் அதே போல் இன்னொரு 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ் ரெண்டுமே எதுக்கும் உதவாத ஒரு கேமரான்னு சொல்லலாம். இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இதுக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் வந்துருச்சு. இதுக்காக தான் வெயிட் பண்ணி வீடியோவே லேட்டாக போடுறேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவா, என்ன ஹைலைட் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஃப்ளோரசன் டைப்பில் க்ளோ ஆகக்கூடிய டைப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து அவங்களோட லான்ச்சில் வந்து பார்த்துருந்தேன். இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய இந்த ஏரியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளாம் வந்து ஒட்டி காமிச்சனால இல்லை. ஸோ ரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ஹைலைட் என்ன, குறைகள் என்ன இருக்குது, ப்ரைஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஹைலைட்னு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா செம ஹேண்டியாக இருக்குது. சிங்கிள் கேனில் யூஸ் பண்ணலாம். வெயிட் கம்மியாக இருக்குது. திக்னஸ் கம்மியாக இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி ப்ளஸ் 50 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரியலாக சூப்பராக இருக்குது. ப்ளஸ் கூடயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸில் வந்துட்டு. அண்ட் ப்ராசஸருமே பார்த்தீங்க அப்படின்னா 720G வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்து க்ளோ ஆகக்கூடிய டைப் வந்து நியூவாக ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நீங்களுமே சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத. ஸோ இதில் மெயினாக குறைன்னு தோணுது என்ன அப்படின்னா 120 Hz அப்படி இல்லாட்டி ஒரு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே கம்பேர் பண்ணது 7 Proவோட கம்பேர் பண்ணியிருந்தோம். அப்போ அது லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ பார்த்தாலுமே 18,000 19,000 ரூபா வந்து ப்ரைஸ் இருக்குது.
அதே சமயம் இப்போ லான்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு தான் டவுன் கிரேட், பெரிய லெவலில் வந்து டவுன் கிரேட் பண்ணலை முக்கியமான இடத்துல எல்லாம் வந்துட்டு. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஓகே அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இன்னொரு வேரியண்ட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. 20,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இன்னொரு வேரியண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்களா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ நிறையா விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை விட இன்னும் டீட்டெயிலான ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.